பாதி நேரம் நாம் நிற்கிறது கிச்சனில் தான். கடைகளில் இதுக்காக அழகுக்குன்னு பொருட்கள் வாங்காமல் வீட்டில் இருக்கிறத வச்சே என்னோட கிச்சனை நான் ரொம்பவே நீட்டாக வச்சுப்பேன். பலூன் இந்த மாதிரி பைப்பில் மாட்டி விட்டோன்னா சிங்கு எப்போதுமே நீட்டாக இருக்கும். தண்ணி செவத்துல எல்லாம் செதறாது. அடிக்கடி கரித்துணி வச்சு துடைக்கணுங்கிற அவசியம் இருக்காது. டூத் ப்ரஷ்ஷை இந்த மாதிரி உல்ட்டாவாக வச்சுட்டோன்னாக்க மிக்சி ஜாரெல்லாம் துடைக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். அடிக்கடி பைப்பை திறக்காமல் ஒரு கப்பில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டோன்னாக்க சிங்கு நல்லா நீட்டாகவே இருக்கும். எப்போதும் அடுப்பையும் அடுப்பு மேடையும் நல்லாவே தொடச்சி நீட்டாக வச்சுக்கணும். அன்னபூர்ணி தாயாரை எப்போதுமே கிச்சனில் இந்த மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் 2 வச்சுருக்கேன். ஒன்று சாமிக்கிட்டேயும் ஒன்று இங்கேயும் வச்சுப்பேன். எண்ணெய் பாட்டிலுக்கு மேலே எப்போதுமே நான் ஒரு துணியை வச்சுப்பேன். எண்ணெயை எடுக்கும்போது கறி துணி எடுத்து துடைக்காமல் எண்ணெய்க்குன்னே ஒரு தனியாக துணி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு தட்டுற கல்லை அடிக்கடி கழுவிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மூடி இல்லாத பாட்டில் இருந்துச்சுனாக்கா அதை போட்டு கவுத்து வச்சிட்டிங்கனாக்கா கரப்பாம்பூச்சி உள்ளே போகாது.